வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி தகம் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து February 7 நடந்துச்சு. February 15 வந்து ஆன்சர் கீ வெளியிட்டாங்க. அது ரிலேட்டடாக நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இடையில வந்து நமக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் வீடியோஸ் போட முடியல. நான் வந்து ஆல்ரெடி பார்ட் 4 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 3 வந்து எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. பார்ட் 4 வந்து ஏன்னு தெரில, நிறைய பேர் இன்னும் ரெக்கமெண்டேஷன் போகலையா என்னன்னு தெரில. ஸோ பார்க்கல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரலன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறது தெரியாது. அவ்வளோதான் விஷயம். நம்ம நேராக கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தருமபுரி, வேலூர், திண்டுக்கல், ஈரோடு. இது எல்லாமே காடுகள் பற்றிய அந்த வரிசையில் வர மாவட்டங்கள் தான். ஆன்சர் பார்த்திங்கன்னா தருமபுரி. இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் நோட்ஸ் கூட கொடுத்துருப்போம், பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு கடைசியாக ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். 10th சோசியலில் 6th லெசனில் இருக்குது, தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பாடத்தில். இந்தளவுக்கு யாருமே லெசன் பேர் சொல்லி பேஜ் நம்பர் சொல்லி வீடியோ போடுறாங்களான்னு தெரில. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தருமபுரி தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ். அடுத்து கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர். உங்களுக்கு இப்போ கொஸ்டின் வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு கொஷின் இன்னும் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரிசைப்படுத்த சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து ஆர்டர் மாற்றி கொடுக்கும்போது எதுன்னு பார்த்துங்க. இந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டோடு கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர் அந்த ஆர்டர். அதுக்கப்புறம் நீங்கள் இதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது, சதுர கிலோமீட்டர்ஸுங்கிறது 3280, இல்லைனா 2 வச்சுக்கோங்க. 32 80, 26 27, 24 27 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 26 27, 24 27. அடுத்து பார்த்தீங்கன்னா 18 57. இங்கே மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 7ன்னு முடியுது. அதனால ஸோ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? இது வந்து புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின் தான். அப்போ வந்து உங்களுக்கு கவுண்டிங் பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ள அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 4 6 8 மறுபடியும் 4. அதாவது ரெட்டப்படை எண்கள் மாதிரி 2 4 6 8ன்னு வருது, மறுபடியும் 4 வருது. ஓகேங்களா? இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மாதிரி உள்ளதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும்போது இப்போ அதிகரிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்பப்போ இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஈரநிலங்கள் தினம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது புக்கில் எங்கே இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பேஜ் நம்பர்னு. ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து கல்வி என்பது நெஹ்ரு பண்டமா மூலதன பண்டமா இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கு வந்து ஓல்டு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. ஆன்சர் தெரிஞ்சால் கூட சில பேர் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நன்றி. அடுத்த கொஷின் பார்க்கலாம். தமிழகத்தின் கனவு. தமிழகத்தை $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை, அவை இவற்றில் பாதிக்காமல் அப்படின்னு சொல்லி இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். எதுக்கு ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம். இது ரிலேட்டடாக தமிழகத்தின் கனவுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நான் எல்லாத்துக்குமே சொல்ல போகிறது கிடையாது. இந்த 2 கொஸ்டின் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இனி பார்க்குறது எல்லாமே புக் நம்பர், பேஜ் நம்பரோட நம்ம விரிவாக கொடுத்துருப்போம். வாங்க பார்க்கலாம். ஹராப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது. ரோரி செரட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இருந்தாலும் மீதி இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துடலாம். ஸ்ட்ரீட் ரைட், வைடூரியம், கார்னிலியன் அப்படிங்கிறதுலாம் என்னங்கிறத பார்த்துடலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11th ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 14வது பக்கத்துலேயே இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் ரோஸ் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரோரி செரட் அப்படிங்கிறது என்னென்னா படிவுப்பாறை. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. படிவுப்பாறை பாகிஸ்தானில் ரோரிங்கிற பகுதியில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொஷினில் எப்படி கேட்கலாம், இந்த ரோரி செரட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு பாறை அப்படின்னு கேட்டால் படிவுப்பாறை எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் ரோரிங்கிற பகுதியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஹராப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது. அந்த லைன்ஸ் மறாமல் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹராப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது என்னென்னா ரோரி செரட். மற்றதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி சங்கு, வைடூரியம், கார்னீலியன் அப்படின்னா மணி. அடுத்து ஸ்ட்ரீட் ரைட் அப்படின்னா நுரைக்கல், செம்பு, இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த பகுதியில் கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது வந்து கொஷின் எடுக்கிறவங்களுக்கு கண்ணில் ஈஸியாக படும். ஸோ இதிலேருந்து கொஷின் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கேட்பாங்க. அப்போ ஒரு லெசன் படிக்கும்போது பாக்ஸ் கொஷினை இம்பார்ட்டனாக ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் மற்ற பாயிண்ட்ஸை படிங்க. இப்போ சங்குங்கிறது எந்தெந்த பகுதியில் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர், பாலகோட் அப்படிங்கிற இடத்துல. அடுத்து வைடூரியம் பார்த்திங்கன்னா ஷார்ட்டுகை அப்படிங்கிற இடத்துல. ஷார்ட்டுகை, வைடூரியம் வந்து ஷார்ட்டுகை. இங்கே வந்து வையின்னு வருது, அங்கே கையின்னு வருது. அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கார்னிலியன் அப்படிங்கிறது வந்து லோத்தல் பகுதியில் கிடச்சிருக்கு. அடுத்து ஸ்ட்ரீட் ரைட் அப்படிங்கிறது தெற்கு ராஜஸ்தான். ஓகேங்களா?
அடுத்து செம்புங்கிறது ராஜஸ்தான்லேயும் ஓமன்லேயும் கிடச்சிருக்கு. நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ட்கட் நோட்ஸ் நிறையா ஷார்ட்ஸாகவும் போடுவோம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். டேஸ் வம்சம் மம்லுக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் தான். மம்லக்னு கொடுத்துருக்காங்க. மம்லக்னு சொல்லலாம், இல்லைன்னா மம்லுக்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7th 11th அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிமை வம்சம் தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சம் வரும். அடுத்து துக்ளக் வம்சம் வரும். அடுத்து சையது. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லோடி வம்சம் வரும். இந்த லாஸ்ட் 2 வம்சத்தை பற்றி அவ்வளோக்கும் நோட்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு 3 வம்சத்தை பற்றி கிளியரான நோட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா அடிமை, அடுத்து கில்ஜி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துக்ளக், அடுத்து சையது, அடுத்து லோடி. சரிங்களா? இது இயராகவும் கேட்கலாம், ஆர்டராகவும் கேட்கலாம். அப்போ நீங்கள் எப்படி ஞாபகத்து வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அடித்து கிழிக்கிறாங்க, அப்புறம் துவைக்கிறாங்க, அப்புறம் சைலண்ட்டாக லோடு பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க, அடுத்து கிழிக்கிறாங்க, அடுத்து துவைக்கிறாங்க, அடுத்து சைலண்ட்டாக லோடு பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஷார்ட்கட் எப்படி இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட இயர்ஸும் அப்படியே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இது புக் ப்ரூஃப் பாருங்கள். டெல்லி சுல்தானியம்னு சொல்லி 4th லெசனில் 7th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. அடிமை வம்சம் 1206 1290 வரைக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 84 வருஷம் வருது. ஓகேங்களா? இந்தியாவில் முஸ்லீம்கள் ஆட்சி முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. அப்போ முஸ்லீம்கள் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா முகமது கோரியால். அவருக்கு மகன்கள் இல்லை, அதனால் பண்டகன்ற ஒரு படைப்பிரிவை இது பண்ணி அதில் நிறையா இராணுவ அடிமைகளை வச்சுருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ பண்டகன் அப்படிங்கிறது என்ன? வீடியோ எடுக்கும் போதே என் குழந்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறான். சரி, அதையும் தாண்டி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது அவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தால் பண்டகன் அப்படிங்கிற ஒரு இராணுவ பணிக்காக விலக்கி வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கிறது. இராணுவ பணிக்காக அடிமையாக வாங்குறாங்க. அவங்க எல்லாமே அந்த பண்டகன்கிற அமைப்பில் இருக்காங்க. அப்போ பண்டகன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா இராணுவ பணிக்காக விலக்கி வாங்கப்பட்ட அடிமைகள். அது என்ன சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரசீக சொல். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு அடிமை தான் பார்த்திங்கன்னா குப்துதீன் ஐபக். அவர் தான் வந்து இந்த அடிமையாக இருந்து மேலே வந்து அப்புறம் சுல்தான் ஆகி அதுக்கப்புறம் அந்த அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறார். ஓகேங்களா? குப்துதீன் ஐபக். அந்த முகமது கோரி வந்து 1206 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இது வராரு. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நட்டவர் யாருன்னா குப்துதீன் ஐபக். இவர் மாம்லுக் அரச மரபு என்றும் அழைக்கப்படுகிறது. மாம்லுக் என்ற அராபிய சொல்லுக்கு அடிமை என பொருள். முன்ன பார்த்தது வந்து பாரசீக சொல், பண்டகனுக்கு பாவுக்கு பா. இங்கே வந்து அடிமைக்கு அடிமை அரபிய சொல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குப்துதீன் ஐபக், சும்சுதீன் இல்டுமிஸ், கியாசுதீன் பால்வன் ஆகிய மூவரும் வம்சத்தை சேர்ந்த 3 மாபெரும் சுல்தான்கள். ஓகேங்களா? நம்ம நோட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு டைம் தான் ஆகும். ஏன்னா வீடியோவை சின்னதாக போடுங்கன்னு சொல்கிறீங்க, ப்ளஸ் புக் ப்ரூஃப் கொடுக்க சொல்கிறீங்க. ஒரு கொஷினை ரீட் பண்ணவே நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அப்புறம் நோட்ஸ் நம்ம வந்து எந்த பேஜில் இருக்குது, எந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், குவத் உல் இஸ்லாம் மசூதி. இது எங்கே இருக்குது, யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுறீங்களா என்னங்கிறது தெரியும். அடுத்து பாருங்கள், பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6th புக்கில் 11th புக்கிலலாம் இருக்கும். 6th 3rd டேர்மில் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசனில் இருக்குது. பேரரசுகளின் காலம் சொல்லி குப்தர் காலம்னு சொல்லி அந்த பாடத்தில் இருக்கும். 1ஆம் சந்திரகுப்தர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1ஆம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே இருக்க பேராகிராஃப் பாருங்கள். அதாவது குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். இது ஒரு கொஷின். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இப்போ நான் அந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா சொல்கிற கொஷின்லேருந்து கம்யூனிட்டி டேக்கில் கொஷின் கேட்பேன். அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதியில் ஆண்டதாக கருதப்படுகிறது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவரோடது. அப்போ குப்த வம்சத்திலேயே யாரோட நாணயத்தில் வந்து ஃபஸ்ட்டு முகம் இருக்குது அப்படின்னா ஸ்ரீகுப்தரோட முகம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்து குப்த வம்சத்தை நிறுவியவர் அவர். இது 2 பாயிண்ட் முக்கியம். இவருக்கு பின்னர் இவருடைய மகன் வந்து யாருன்னா கடோத்கஜர் அரச பதவி ஏற்கிறார். கல்வெட்டுகளில் இவர் இருவருமே மகாராஜான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மகாராஜாங்கிற பேர் குப்தர் காலத்தில் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும். நான் வந்து ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் விளக்குறேன். ஒரு பாடமாக பார்க்கும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா புக்கில் வந்து எந்த பேஜில் இருக்குன்னு தெரியல. ஆனால்
சாகருங்கிற ஒரு பாடத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் கண்டுபிடிச்சதை பற்றி சொல்லலை. ஸோ யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. இதில் நெட்டில் பார்த்தீங்கன்னா சீனாக்காரவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் காயத்துக்களுக்கெல்லாம் அந்த வெடிமருந்தை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது புக்கில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே புக் ப்ரூஃப் கிளியராக பார்த்துறோம். ஒரு சில இதுக்கு தான் நம்ம கொடுக்குறதில்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். வஷ்டபுத்திர புளுமாயி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்பவர் யார்? சங்ககால புலவரா, வணிகரா, அரசரா, புரோகிதரா? அரசர். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி புக்கில் 5th லெசனில் இருக்குது. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற லெசனில் இருக்குது. பாருங்கள். கௌதம புத்திர சதகர்ணிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற வஷ்டபுத்திர புளுமாயி யாருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தார். மற்றொரு புகழ்பெற்ற அரசரான யக்னஸ்ரீ சதகர்ணி தனது ஆட்சியின் வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டார். அப்போ கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா யக்னஸ்ரீ. அடுத்து பாருங்க. சாதவான அரசர் ஹாலா 700 காதற் பாடல்கள் கொண்ட காகா சப்தசதி என்ற நூலை இயற்றினார். இது எதோட ஒத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்திருக்கிறது. மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல், ஒரு நூல் கொடுத்துருவாங்க, அது யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது எந்த மொழியில் எழுதப்பட்டது, மகாராஷ்டிர பிராகிருத மொழி. எந்த நூலுக்கு ஒத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய நூல்களுக்கு அகப்பொருளை ஒத்துள்ளது. ஓகேங்களா? இது எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். இப்போ வர கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிக்கு வரி இம்பார்ட்டன்ட் கூற்று காரணம் இல்லைனா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து எது சரி எது தவறு, 2 சரியா 3 சரியா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர். உங்களுக்கு பார்த்தோன்னே இது தெரியும், பல்லவர்கள்னு சொல்லி. அது எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். 11th ஹிஸ்ட்ரியில் 9th லெசனில் இருக்குது. 135வது பேஜில் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. பல்லவர்கள் வடபெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பான தொண்டை மண்டலத்தோடு தொடர்புடையவர்கள். அப்போ பல்லவர்கள் வந்து தொண்டை மண்டலத்தோடு தொடர்புடையவர்கள். அது எந்த இரு பகுதியின் ஆற்றுக்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி. கொஷின் வந்து மறுபடியும் கேட்பாங்க, பட் அதே கேட்க மாட்டாங்க. அது ரிலேட்டடாக அதை சுற்றி உள்ள மற்ற பகுதியிலேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின், கடைசி கொஷின் பாருங்கள். வீடியோ கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து தான் சமய சார்பின்மைங்கிற, அதாவது செக்யூலரிசம். ஓகேங்களா? இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்குங்க, தமிழ்லேயும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேர்ட் புரியலைன்னா அதுக்கான நோட்ஸ் பார்த்துடலாம். சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல்னு சொல்லி உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் குடுமையில் இருக்குது. ஓகேங்களா? சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல்ங்கிற லெசனில் ஒரு பாக்ஸ் கொஷின்லேருந்து நிறைய கேட்குறாங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகுலம்ங்கிற வார்த்தையிலேருந்து தான் செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது. ஓகேங்களா? இதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆங்கில பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் செக்குலரிசம்ங்கிற பதத்தை உருவாக்குறாரு. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின் வந்து எதிர்பார்க்கப்படலாம், யார் வந்து அந்த பதத்தை உருவாக்குனது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.